இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆவரம்பட்டியில் இருக்கிற அணைப்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற கருப்பன் காளையை பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த காளையோட வரலாறு. மாட்டு பேர் வந்து கருப்பன். இவர் வந்து எங்க வீட்டுல 3 வருஷமா நிக்கிறாரு. மேலூர் கடையில இருந்து பாலத்து கீழே போய் பார்த்து எடுத்துட்டு வந்தோம். மாடே இந்த மாதிரிதான் வாங்க பார்த்தோம். உடனே இந்த மாடை வந்துட்டோம். எந்த வருஷம் வாங்கினது? 2023 வாங்கினோம். 2023. இப்போ இதோட 3 வருஷம் ஆச்சு. இப்போ எத்தனை வாடி போயிருக்கு? 16க்கு மேல போயிருக்கு. 16 வாடிக்கு மேல. எல்லா வாடியும் நல்லா வந்துடும். எல்லா வாடியிலயுமே நல்லா வந்துடும். கொம்பு கட்டையில நின்னுதான் ஒரு ஓடெல்லாம் ஓடாது. கட்டையில நின்னு பாக்கும். பாத்துட்டு கட்டையில இல்லன்னா ஜம்ப் பண்ணிட்டு வந்துடும். கடைசியில ஒரு பையன் தாசுன்னு நம்ம ஒரு பையன் இருக்கான். அவன் ஒரு ஆள் மட்டும் தான் பிடிப்பான். கடைசியில ஒரு பையன் நிப்பான். அப்புறம் அவன் கயிறு அடிச்சாலும் மத்த பசங்க எல்லாம் வந்துருவாங்க கலெக்ஷனுக்கு. ஆமா, அவங்களுக்கு நிறைய பசங்க பழக்கம் இருக்கு. அதனால எல்லா பசங்களுமே வந்துருவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப இங்க உரி விடுறது யாரு? உருவிறது 2 பேர் தான் போவோம். அட்டில எல்லாம் பேசாம வரும். யாரு வேணாலும் போய்க்கலாம், புடிச்சுக்கலாம். கையில மூக்கு கயிறோட தான் அட்டியில புடிச்சு வருவோம். செட்டு கயிறு மாத்திட்டு போவோம். மாத்தலாம் விடும். மூக்கு கயிறோட பிடிப்போம். மூக்கயிறு அங்க போய் எல்லா கயிறையும் வச்சுட்டு மூக்கயித்துல மட்டும் கொண்டு வந்து உருவி விடுவோம். வீட்டுல பச்சை விளையாட இருப்பாப்ல. வீட்டுல பேசாம நிக்கும். அந்த பாப்பா தான் பாத்துக்கும். எல்லாரும் பண்ணும். நான் உருவி விட்டு நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மாடு வெளியே வரும். அது வரைக்கும் உள்ள நின்று நல்லா பாத்துட்டு வரும். கட்டுனா தூக்கி போடும், உதைக்கும். எந்த வாடியில தடவை அவுத்துருக்கீங்க? இது பெரிய குளத்துப்பட்டியில மணப்பாறை பெரிய குளத்துப்பட்டியில வாடி. வாங்கின வருஷமேவா இல்ல? ஆமா, வாங்கின வருஷத்துலயே 2 பல்லுலயே அடைச்சோம். மாட்டுக்கு வந்து 8 பல்லு. முத வருஷம் 2 வாடி அவுத்தோம். அடுத்து 5, அது மாதிரி இப்படி வரிசையா அவுத்துக்கிட்டே இருந்தோம். டோக்கன் கிடைக்கிறத பொறுத்து. ஆமா, எல்லா பொறுத்தும் ஏத்திட்டு போய் அடைச்சோம். தடுப்பூசி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா மாட்டுக்கு? போட்டோம். 2 தடவை இது மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இது வீட்டில் ஒரு மாடு தான் இருக்கு. வேற மாடு எதுவும் எடுத்திருக்கீங்களா? இல்ல, என்ன எடுக்கல. முன்னாடி முதன்னு ஒரு மாடு எடுத்தோம். அது வீட்டுல நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பழக்கிறேன்னு போய் கால் இதாயிருச்சு. அதனால கொடுத்துட்டு அடுத்து 1 வருஷம் பேசாம இருந்தோம். அப்புறம் வீட்டுல கேட்டு வாங்கணும். சரி சரி. வீட்டுல எதுவும் சொல்ல வாங்கிட்டோம். இப்போ இவங்கதான் பாத்துக்கிறாங்க. இப்போ நல்லா மட்டும் தான் நம்ம. மாடு நல்லா வருது. யாரும் கேட்டு வரலையா பணத்துக்கு? இல்ல கேட்கல. குடுக்குறியான்னு கேட்டாங்க. நான் குடுக்கல, கோயிலுக்கு கூட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பக்கத்துல கோயில் கொல்லிமலை மாசி பெரிய சாமி, அந்த கோயிலுக்கு கூட்டிருக்கோம். சரி சரி சரி. பேர்ல ஊர்ல எல்லாம் அவுக்கவே மாட்டோம். கோயில் பேர்ல சொல்லிட்டு கோயில் பேர் மட்டும் தான் சொல்லுவோம். நம்ம பேர்லாம் சொல்ல மாட்டோம். மாடு அவுக்குறப்ப பசங்க எல்லாம் வந்துருவாங்க. எல்லா பசங்களையும் வந்துருவாங்க. எல்லாமே ஒண்ணு மாடி ஏத்துறோம்னு சொல்லிட்டா போதும். ஜல்லிட்டுல இருப்போம், வந்துருவோம், அவ்வளவுதான், கவலைப்படாத அப்படின்றாங்க. நானும் அதை பார்க்க மாட்டேன். அவுத்துருவேன். அவங்க பின்னாடி புடிச்சு கட்டிடுவாங்க. எல்லாருமே எல்லாம் நின்றுவாங்க. மாட்டுக்கு தீனி எல்லாம் என்ன மாதிரி வைக்கிறீங்க? தீனி ஜல்லிட்டு டயத்துல இந்த 3 மாசத்து இதுல நல்லா பருத்தி கொட்டை இதெல்லாம் வச்சு ஏத்தி கட்டி ரெடி பண்றது, நட பிடிக்கிறது, நீச்சல் போடுவோம். இங்க பக்கத்துல குளம் இருக்குதா நீச்சல் போடுறதுக்குலாம்? தண்ணி எல்லாம் ஆத்துல வரும் வருஷத்துல. அதுல எல்லாம் இருக்கிறப்ப அங்க குளத்துல இருக்கும். அங்க போய் போடுவோம். வாடியில எப்படி வந்துச்சு? வாடியில காலை எப்படி வந்துச்சு உங்களுக்கு? வாடியில வந்து கட்டையில நின்னுச்சு, கொம்ப பிடிச்சாங்க, வெளியே வந்துச்சு. அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி சுத்தி வந்துருச்சு மாடு வெளியே. 2வது வாடியில நல்லா உதச்சு வந்துச்சு. இப்போ வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்கு. தொழில் மாறல. நீங்களா எதுவும் பயிற்சி கொடுத்தீங்களா? இல்ல, நாங்களா எதுவும் கொடுக்கல. பசங்களாம் வந்து சின்ன பசங்களாம் வந்து சும்மா அப்படி இப்படின்னு இது பண்ணுவாங்க. சரின்னு அதை அப்படியே விட்டுருக்கு. இந்த காளையின் கதையை போலவே உங்கள் வீட்டில் இருக்கிற காளையோட கதையை வீடியோவை ஷேர் பண்ணணுமா? இப்போ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு கமெண்ட்டில் உங்கள் காளையோட பேரையும் ஊர் பேரையும் போட்டுவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.